இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது டெல்லி புறப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சரோட இந்த பயணத்தில் தற்போது உடன் யாரெல்லாம் செல்கிறார்கள்? விவரம் என்ன? நேற்று இரவே தமிழக அரசுடைய முக்கிய அதிகாரிகள் மற்றும் தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் நேரு, ஏவா வேலு உள்ளிட்டவர்களும் தமிழக முதலமைச்சரை டெல்லியில் வரவேற்பதற்காக சென்று விட்டார்கள். எம்பிக்கள் மற்றும் தமிழக அரசுடைய டெல்லி பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்டவர்களும் டெல்லி சென்று விட்டார்கள். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் தற்போது விமான நிலையம் வந்திருக்கிறார். அவரை வழி அனுப்புவதற்காக இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் மேயர் உள்ளிட்டவர்களும் வழி அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது திமுக தலைமையிலான அரசு 2021 பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய இந்த முதல் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். ஆனால் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் 2022, 23, 24 ஆகிய 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பங்கேற்கவில்லை. பிரதமர் தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் எல்லாரும் பங்கேற்கக்கூடிய முக்கியமான கூட்டம். அதாவது 2015 முன்பு இந்த கூட்டத்திற்கு பெயர் பிளானிங் கமிஷன் என்று சொல்வார்கள், திட்டக்குழு. அதற்கு பெயர் தற்போது நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்துடைய கோரிக்கைகள், நிதி சார்ந்த கோரிக்கைகள், அடுத்த கட்டமாக அவர்கள் எப்படியெல்லாம் திட்டமிடுகிறார்கள், அதாவது பிளானிங் தொடர்பான ஒரு முக்கியமான கூட்டம். இதில் தமிழக அரசு சார்பில் தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம், பிளானிங் செக்ரட்டரி ரமேஷ் சந்த் மீனா, அதே போல முதலமைச்சருடைய செயலாளர்கள் உமாநாத் IAS உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். நேற்றுக்கு அவர்கள் இன்று முதலமைச்சரோடு சென்று ஏற்பாடுகளை தான் பார்க்கிறார்கள். நாளை காலை 9 மணிக்கு தான் அந்த கூட்டம் தொடங்கி மாலை வரை நடைபெறுகிறது. ஆனால் முதலமைச்சர் முன்கூட்டியே செல்கிறார். வழக்கமாக மாலை வேளையில் தான் செல்வார். ஆனால் இன்று காலையிலேயே செல்வதால் அங்கு 1 மணிக்கு மேல் எதுவும் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்பதும் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாளை எதிர்கட்சிகள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அதே போல ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அதே போல மற்ற முதலமைச்சர், இந்த 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதி வருகிறார் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளுக்கு. அது குறித்து நேரில் பேசுவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பிரதமரை நேரில் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு விதமான ஒரு சர்ச்சைகளுக்கு மத்தியில் முதலமைச்சருடைய டெல்லி பயணம் இருக்கிறது. நேற்றைக்கு ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை கொடி ஏந்தி செல்கிறார் என்று சொன்னால் அதற்கு முதலமைச்சர் சார்பாகவும் ஒரு விளக்கம் போடப்பட்டது. உரிமைக்காக தான் செல்கிறேன், எப்பொழுதும் ஊர்ந்து செல்ல மாட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறது. ஏன் 3 ஆண்டுகள் பங்கேற்காமல் இந்த முறை மட்டும் செல்கிறார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் தமிழகத்தின் உரிமைகளுக்காகவும் அதுக்காக தான் செல்கிறேன் என்று முதலமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்திப்பார். நாளைக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடித்த பிறகு டெல்லியில் செய்தியாளர்களை முதலமைச்சர் சந்திப்பார் எனவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.